my God! Okay. ஒரு பேரலைஸ் ஆன பர்சனாலேயோ இல்லை யாரோ ரொம்ப வீக்கா இருக்காங்க அவங்களால இந்த மாதிரி ரோபாட்ஸ் வச்சு ஃபியூச்சர்ல இண்டிபெண்டா நடக்க முடியுமா? லேட்டஸ்டா வரப்போற மெடிக்கல் டெக்னாலஜி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்க இவங்க நடக்கிறாங்கல்ல, இது பேரு ரோபாட் வாக்கிங் டிவைசஸ் இல்லனா எக்ஸோஸ்கெலிட்டன்னு சொல்லுவோம். இதுங்க இப்பவே ஹியூமன் ட்ரையல் ஃபேஸஸ்ல இருக்குங்க. அண்ட் நிறைய பேரு பேராலிசிஸ் வந்தவங்க, கால் அவங்களால யூஸ் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி டிவைசஸை வச்சு இப்போ கூட நடந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஏன் தெரியுமாங்க இது பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்போதைக்கு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குங்க. 20 lakhs இருந்து 1 crore வரைக்கும் இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச். ஆனா நிறைய பேர் இது யூஸ் பண்ண ரொம்ப சீப் ஆயிரும். அண்ட் ஃபியூச்சர்ல பேராலிசிஸ் வந்தவங்க மட்டும் இல்ல, வயசான நம்ம பெற்றோர்களும் நம்ம தாத்தா பாட்டி கூட இதை யூஸ் பண்ணி அவங்க நடக்கலாம். ஸோ என்ஜினியருங்களுக்கு ஒரு நன்றி சொல்ற மாதிரி இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் சப்போர்ட் பண்றதுக்கு இருக்குங்க, அதுதான் வெளியில இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்கெலிட்டன். ரெண்டாவது எங்க ஜாயிண்ட்ஸ் இருக்கணுமோ அங்க மோட்டர்ஸ் இருக்கும். மூணாவது அந்த ஜாயிண்ட்ஸை நம்ம கையில இருக்க கண்ட்ரோல்ஸோட கனெக்ட் பண்ற மாதிரி சென்சர்ஸ் இருக்கும். இப்போல்லாம் சென்சர்ஸ் வந்து நம்ம எங்க வெயிட் போடணும்னு நினைக்கிறோமோ அதை ஜட்ஜ் பண்ணி மூவ் பண்ற மாதிரி கூட இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டம்குள்ள ஏஐ அசிஸ்ட் பண்ணி வேலை செய்யற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் இருக்கு. அண்ட் இதை பவர் பண்ணி சார்ஜ் பண்றதுக்கு ஒரு பேட்டரியும் இருக்குங்க. நான் பயங்கர சிம்பிளா சொல்றேன், ஆனா இதுங்க தான் மேட்டர். இது பார்க்கறதுக்கு ஈஸியா இருந்தாலும் இதை யூஸ் பண்ண கத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுங்க. ஏன்னா விழுறதுக்கெல்லாம் சான்ஸ் அதிகம். ஏன்னா உங்க பாடி வெயிட் வச்சு இந்த மெஷினோட நடக்கும் போது எப்படி பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுன்னு கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனாலும் இது ஒரு சூப்பர் இன்வென்ஷன். இப்போ இது இந்தியாவில் அவைலபிளா இருக்குன்னா எந்த காஸ்ட் அஃபோர்டபுளா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா ரீபோஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க.